இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். பலதரப்பட்ட செய்திகள் சேர்த்து வந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 2ஆம் கட்ட போர் நிறுத்தம் வரும் எதிர்பார்த்த நேரத்தில் தான் இஸ்ரேல் தாக்குதலை செய்துட்டாங்க. செய்த உடனே போர் ஆரம்பிக்க போதுங்கிற நிலைமை தான் வந்திருக்கு. அதனால போர் ஆரம்பிச்சிருச்சா நேரடியாக சண்டை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு கேட்டால் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய காசா இருக்கக்கூடிய போராளிகள் இன்னும் சண்டைக்கு நேரடியாக இறங்கலை. அவங்க தயாராக தான் இருக்காங்க. ஏன்னா இஸ்ரேல் இதுவரையும் தரைவழி தாக்குதலை ஆரம்பிக்காமல் இருக்கிறாங்க. வான் தாக்குதல் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கூட நேற்று செய்த வான் தாக்குதலில் 17 பேர் இறந்துருக்காங்கன்னு செய்தி வந்திருக்கு. அப்போ 17 பேர் காசா மக்கள் வான் தாக்குதலில் இறந்துருந்தாலும் கூட இன்னும் இஸ்ரேல் தரைவழி தாக்குதலை ஆரம்பிக்காத காரணத்தினால் அங்கே இருக்கக்கூடிய போராளிகளும் ஆரம்பிக்காமல் இருக்கிறாங்க. ஆனால் தரைவழி தாக்குதலை ஆரம்பிக்கிறதுக்கான திட்டங்கள் எல்லாமே இஸ்ரேல் போட்டாங்க. முக்கியமாக அங்கே பார்த்தா இஸ்ரேலில் இப்போ புதுசாக ஒரு தளபதியை நியமிச்சிருக்காங்க. எப்பவுமே ஒரு போர் நின்று மறுபடியும் வருதுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சேஞ்சுக்கு தளபதியை மாற்றுவாங்க. அந்த மாதிரி புதுசாக ஒரு ஆளை நியமித்தா அந்த ஆள் புதுசாக இருக்கிறனால நான் தான் சாதிக்க போகிறேங்கிற மாதிரி அவர் நிறைய திட்டத்தெல்லாம் போட்டுட்டு நேரில் போய் காசாக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலை சேர்ந்த சிப்பாய்களெல்லாம் பார்த்துட்டு அவங்களெல்லாம் நான் ஊக்கப்படுத்துகிறேன், அவங்களுக்கெல்லாம் நான் திட்டத்தை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் நிறைய பேசிகிட்டு இருக்காரு. இதுதான் ஆரம்பம், இனிமேல் நீங்கள் முடிவை பார்ப்பீங்க, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நாங்கள் எங்களுடைய இலக்குகளெல்லாம் அடைவோம், இந்த தடவை என்னுடைய தலைமையின் கீழே வெற்றியை நாங்கள் நிலைநாட்டுவோம்னு சொல்லிட்டு நிறைய புலம்பி வச்சுருக்காரு. அவர் அப்படி ஒரு பக்கம் புலம்புனாலும் இன்னொரு பக்கம் காசாவில் இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, தரைவழி தாக்குதலை நேரடியாக ஆரம்பித்ததுக்கு பிறகு நம்ம அடிக்கலாம், அது வரையும் அடிக்க வேண்டாம். ஏன்னா இப்போ கூட சமாதான பேச்சுவார்த்தையை பற்றி போயிட்டுருக்கு. எதுக்குன்னு பார்க்கும்போது இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, முதல்ல சமாதான பேச்சுவார்த்தை கூப்பிட்றாங்க. சமாதான பேச்சுவார்த்தைனா 2 மாதம் நிறுத்தது தான் அவங்க சொல்லக்கூடிய சமாதானம். அதை கூப்பிட்றாங்க. இவங்க வரல. ஏன் வரலன்னு இவங்க நிரந்தரமாக கேட்குறாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, ஒரு தாக்குதலை பண்ணுவோம், தாக்குதலை பண்ணணும், இவங்க பயந்துப்பாங்க, பொதுமக்கள்லாம் ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க, அப்புறம் மறுபடியும் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து பார்க்கலாம், முடிவுக்கு வருதான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதனால தான் இஸ்ரேல் இப்படி ஒரு தாக்குதலை செஞ்சுட்டு மறுபடியும் சமாதானத்துக்கு போக பார்க்குறாங்க, பேச்சுவார்த்தைக்கு போயிட்டுருக்காங்க. அதுக்கு தான் காசாவில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எங்களை தாக்கிட்டு நாங்கள் அதுக்காக பயந்து அடிப்பணிவோன்னு நினைக்காதீங்க. 1.5 வருஷத்துக்கு மேலே போர் நடந்துட்டு தான் இருக்குது. நாங்கள் அதுக்கெல்லாம் அடிப்பணிஞ்சிருந்தோம்னா இந்நேரம் எப்போயோ நாங்கள் ஒத்துருக்கணும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், கேட்க மாட்டோம். நாங்கள் சொன்ன முதல் கையெழுத்து நீங்கள் போட்டு கொடுத்த அந்த நிபந்தனைகளுக்கு ஒத்து வந்தால் வாங்க, இல்லாட்டினா என்ன பண்ண முடியாது, போரை நாங்கள் நடுவில் நிறுத்த முடியாது, உங்களுடைய பிணை கைதிகளை கொடுக்க முடியாது, நீங்கள் என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு காசா தரப்பில் சொல்லியிருக்காங்க. கத்தாரும் இன்றைக்கி அதான் சொல்லியிருக்காங்க, எங்களை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, திசை திருப்ப முயற்சி செய்யாதீங்க, எதற்காக நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்களோ அந்த நிபந்தனைகளை பின்பற்றுங்கன்னு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நெத்தனியாகும் இந்த முதல் கட்ட போர் நிறுத்தம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கையெழுத்து போட்டு ஒரு நிபந்தனைகளை ஒத்துக்கிட்டு தான் என்ன பண்ணியிருப்பாங்க, நிறுத்தம் வந்திருக்கு. அந்த நிபந்தனைகளில் போட்டிருக்க கையெழுத்தை செயல்படுத்தணும்னா 2ஆம் கட்டத்தில் நிரந்தர நிறுத்தம் வந்துடும், 3ஆம் கட்டத்தில் சுதந்திர பாலஸ்தீனம் கொடுத்துடணும். இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க அந்த 2ஆம் கட்டத்தை நிரந்தர நிறுத்தமும் 3ஆவது கட்டத்தில் சுதந்திர பாலஸ்தீனமும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே அப்படியே அந்த நிபந்தனைகள்லாம் மாற்றுங்க. அதாவது ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்தாலும் புதுசாக ஒப்பந்தம் போடுங்க, அதில் என்ன பண்ணுங்கள், நிரந்தர நிறுத்தம் அப்படிங்கக்கூடிய வார்த்தையே இல்லாமல் ஆக்குங்கன்னு இருக்காங்க. நிரந்தர நிறுத்தம் இல்லைன்னா எப்போவே சுதந்திர பாலஸ்தீனம் இருக்காது. அதை செய்ய சொல்லி தான் இப்போ அழுத்தம் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு தான் பார்க்கும்போது கத்தாரும் மறுப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் அமெரிக்கா என்ன பண்ணாங்க, பேச்சுவார்த்தை ஒரு மாதம்லாம் காசாவில் இருக்கக்கூடிய போராளிகளோடு செய்துட்டு இருந்தாங்க அப்படிங்கக்கூடிய தகவலை அவங்களுடைய வெள்ளை மாளிகை வெளியிட்டாங்க. அதை பற்றி இன்றைக்கி சொல்லும் போது அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எங்களுடைய தூதர் விக்காஃபை வச்சு நாங்கள் என்ன பண்ணோம், நிறைய விஷயங்களை பேசியிருந்தோம், அது எதுக்குமே ஒத்து வரல, அதனால தான் இந்த யுத்தமே ஆரம்பிச்சிருக்குது, அதனால இதுக்கு நாங்களோ இல்லை இஸ்ரேலோ பொறுப்பு கிடையாது, காசாவில் இருக்கவங்க தான் பொறுப்பு, அவங்க தான் சமாதானத்துக்கு வர மறுத்துட்டாங்க, அதனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் யார் இறந்தாலும் அதுக்கும் அவங்க தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு பொறுப்பு ஏற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இவங்க சொல்கிற மாதிரி அந்த விக்காஃபுடைய நிபந்தனைக்கு ஒத்து வந்திருந்தால் என்ன இருந்திருக்குன்னா 2 மாதம் போர் நிறுத்தங்கிறதா அவங்களுடைய நிபந்தனை. அதில் நீங்கள் என்ன பண்ணிடணும், பிடிச்சு வச்சுருக்க எல்லா பிணை கைதிகளும் 60 பேர்த்தையும் நீங்கள் விட்டுறணும். 60 பிணை கைதிகளும் விட்டாலும் கூட 2 மாதம் தான் நிறுத்தனா. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆகும், மறுபடியும் இஸ்ரேல் போர் ஆரம்பிப்பாங்க. ஆரம்பித்தாங்கன்னா ஒரு பிணை கைதியே இருக்காது. எந்த ஒரு தேவையும் இல்லாட்டினா இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்க, மக்களையெல்லாம் கணக்கிலே எடுத்துக்க மாட்டாங்க. இப்போவே கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை, அப்போ இன்னும் மோசமாக இருக்கும். அதனால தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா காசாவில் இருக்கவங்க
நாங்களாம் வந்து இந்த நிபந்தனைக்கு ஒத்து வர மாட்டோம்ட்டாங்க. ஆனால் அமெரிக்கா வந்து சொல்லும் போது பார்த்தா நாங்கள் உங்களுக்காக நல்லதாக யோசித்தோம், நீங்கள் என்னமோ வந்து கெட்டதை தேர்ந்தெடுத்துட்டீங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதை தான் வந்து நெத்தன்யாவும் நேற்று சொல்லிட்டு இருந்தார். அவர் சொல்கிறது என்னன்னு பார்க்கும்போது அமெரிக்கா கொண்டு வந்தது தான் இருக்கிறதுலே அருமையான வாய்ப்பாமா. அந்த அருமையான வாய்ப்பை வந்து காசால இருக்கிறவங்க நழுவ விட்டுட்டாங்க. அதனால இனி என்ன ஆகும்னா நாங்கள் பெரும் தாக்குதலை பண்ணி அதுக்கு ஒத்துக்க வைப்போம். எதுவரையினா அவங்க வந்து அத்தனை பிணை கைதிகளையும் ஒரே நேரத்தில் விடுற வரையும் இந்த தாக்குதல் தொடரும் அப்படிங்கிற மாதிரி வந்து நெத்தன்யாவு சொல்லியிருக்காரு. இவங்க எல்லாருமே வந்து பேசக்கூடிய அந்த அருமையான வாய்ப்பு அப்படிங்கிறது 2 மாதம் நிறுத்தம். 2 மாதத்துக்குள்ளே எல்லா பிணை கைதியும் நீங்கள் விட்டுறணும். அந்த 2 மாதம் சாப்பாடு தண்ணிலாம் கொடுப்போம். அதுக்கப்புறம் 2 மாதத்துக்கு அப்புறம் என்னன்னு கேட்டால் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன வேணால் செஞ்சுக்கோம் அப்படிங்கிறாங்க. 2 மாதத்துக்கு அப்புறம் என்ன வேணால் செஞ்சுப்பீங்க, அப்போ எங்கள் கையில் எதுவுமே இருக்காது அப்படிங்கிறதுக்கு பதில் இப்போவே நீங்கள் என்ன வேணால் செஞ்சுக்கோங்க. இந்த நேரத்தில் எங்கள் கையில் வந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்கு. பிணை கைதிகள்னு சொல்லிட்டு ஒரு 50-60 பேராது இருக்கிறாங்க. அவங்க இருக்கிற வரையும் தான் வந்து பார்த்தா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் கூட இஸ்ரேலுக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க. இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா 50,000 பேர் ஒட்டுக்கா சேர்ந்து நெத்தன்யாவுக்கு எதிராக வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க டெல் அவிவ்ல. அது மட்டும் இல்லாமல் வெஸ்ட் பேங்க்லையும் நடத்தியிருக்காங்க. வெஸ்ட் பேங்க்கு அதுக்கப்புறம் இஸ்ரேல் 2 பக்கமுமே யூதர்கள் எல்லாருமே சேர்ந்துட்டு நெத்தன்யாகு 2ஆம் கட்ட போர் நிறுத்தம் கொண்டு வாங்க அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா நெத்தன்யாகு வந்து என்ன ஒரு பொய்யை சொல்லிட்டு இருக்காரு, நாங்கள் சமாதானத்துக்கு போகிறோம், அங்கே இருக்கக்கூடிய காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள் வரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறத அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களே நம்பலை. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா 2ஆம் கட்ட சமாதானத்துக்கு நீங்கள் வாங்கன்னு கேட்குறாங்க. ஒருவேளை இவங்க வந்து சமாதானத்துக்கு போகிறக்கு விரும்பி அங்கே காசாவில் இருக்கிறவங்க தான் வந்து விரும்பாமல் இருந்தாங்கன்னா இந்த ஒரு ஆர்ப்பாட்டமே தேவை இருந்திருக்காது. ஆனால் அந்த மக்களுக்கு தெரியும் இவருடைய ஆட்சிக்காக தான் எல்லாமே நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மக்களே வந்து போராட்டத்தின் மூலமாக ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு போராட்டமும் எதையுமே சாதிக்காது. ஏன்னா நாம பார்த்துட்டோம், ஒரு 1.25 வருஷமாக இதை போயிட்டு தான் இருக்குது. எந்த போராட்டத்தை காரணமாக வச்சு இவங்க வந்து அமைதியானாங்கன்னு பார்த்தா ஒரு போராட்டமும் எந்த ஒரு அமைதியும் முழுசாக கொடுக்காது. ரொம்ப நாள் போராடினா ஏதோ வந்து ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, சமாதானத்தை விரும்புவாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, பிணை கைதிகளை பரிமாறுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா என்ன நடக்கும்னா போர் தான் ஆரம்பிக்கும். அதனால் அப்படி தான் வந்து நிலைமை போயிட்டு இருக்குது. மறுபக்கம் வந்து பார்த்தா ஏமனில் இருக்கவங்க தான் அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களை கைவிடாமல் வந்து அவர்களுக்காக சண்டை போட்டுட்ருக்காங்க. மறுபடியும் வந்து முதல் தடவை நம்ம பார்த்தோம் அமெரிக்காவுடைய போர்க்கப்பலை ஒரே நாளில் 2 தடவை தாக்குனாங்கன்னு. இப்போ மறுபடியும் வந்து நேற்றைய தினமும் 2வது நாளாகவும் 2 தடவை அமெரிக்காவுடைய போர்க்கப்பலை தாக்கியிருக்காங்க. அமெரிக்கா வந்து கண்ணீர் வடிக்கிறாங்க. எப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா தெரியும். ஈரான் நீங்கள் வந்து ஏமனுக்கு உதவாதீங்க, எங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் தான் உதவுறீங்கன்னு சொல்லிட்டு. ஏமனே எங்களை அடித்தா கூட பரவாயில்ல, ஆனால் நீங்கள் வந்து ஆயுதம் கொடுத்து அவங்க அடிக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. பாருங்க, இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஏமனா அடித்தா கூட இவங்கள்ட்ட வந்து வலிமை இருக்காது, நாங்கள் சமாளிச்சிருவோம், ஆனால் நீங்கள் உதவாதீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து ஏமன் விஷயத்தில் அவங்களுக்கு ஈரானை கண்டு தான் பயம் ஜாஸ்தியாக இருக்குது. ஈரான் உதவுறாங்களே, அவங்க உதவாமல் இருக்கிறது நல்லதேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்துட்ருக்காங்க. இஸ்ரேலே அடிக்கட்டும், இஸ்ரேலே போர் செய்யட்டும், நீங்கள் எதுக்கு ஆயுதம் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு தான் ஆரம்பத்துலேருந்து கேட்குறாங்க. ஆனாலும் அமெரிக்கா என்ன பண்ணுது, இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுக்குது. ஒன்றுமே இருக்க மாட்டாங்க இஸ்ரேலை, வெறும் டம்மி பீஸு எல்லாமே வந்து அமெரிக்காட்டிலேருந்து வாங்கி தான் இப்போ காசாவில் நடத்தப்பட்டுருக்கு. போன வாரம் தான் வந்து அத்தனை ஆயுதம் வந்து இறங்குச்சு. அந்த ஆயுதத்தை கொண்டு வந்து இப்போ தாக்குதல் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க மட்டும் இஸ்ரேலுக்கு வந்து ஆயுதம் கொடுப்பாங்களாமா, ஈரான் மட்டும் ஏமனுக்கு கொடுக்கூடாதாமா, அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து பார்க்கும்போது ஏமன்ட்டே நிறைய ஆயுதங்கள் இருக்குது. அது போகவும் ஈரான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி அமெரிக்கா வந்து கண்ணீர் வடிச்சிருக்காங்க. இப்படி எங்களை அடிச்சிட்டாங்களே, இப்படி எங்களை பண்ணுறாங்களே, ஈரான் இதை கொஞ்சம் தடுக்க மாட்டிங்களா, நிறுத்த மாட்டிங்களா, நீங்கள் உதவாதீங்க, நீங்கள் பின்வாங்குங்க, நீங்களும் இவங்களோட சேராதீங்கிற மாதிரிலாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கதறி வச்சுருக்காங்கன்னு தான் சொன்னோம். ஆனால் ஏமனை பொறுத்தளவுக்கு வந்து பார்க்கும்போது இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான தாக்குதல் தான். அவங்க வந்து ரொம்பவே ஒரு சந்தோஷமாக தான் இருக்காங்க. நாங்கள் வந்து தொடர்ச்சியாக என்ன பண்ணிகிட்ருக்கோம், அமெரிக்கா போர்க்கப்பலவே தாக்கிட்டு இருக்கோன்ட்டு. அமெரிக்கா போர்க்கப்பலை எந்த ஒரு வளர்ந்த நாடுகள் கூட தாக்க மாட்டாங்க. இவங்க ஒரு சாதாரண சின்ன நாடு தான், ஆனால் அவங்க தைரியமாக தாக்கிட்டு இருக்காங்க. இந்த தைரியம்லாம் யாருக்குமே வராது. அதனால தான் வந்து இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்குமே அது ரொம்ப ஒரு சவாலாக இருந்துட்டு, பத்தாவதுக்கு இன்றைக்கி மறுபடியும் அறிவிச்சிருக்காங்க, நாங்கள் என்ன பண்ண போகிறோம், டெல் அவிவை தாக்கியிருந்தோம்ல, மறுபடியும் மீண்டும் டெல் அவியும் ஐஃபாவையும் தாக்க போகிறோன்னு அறிவிச்சிருக்காங்க. இப்போ அதை நினச்சி இஸ்ரேல் புலம்பிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வந்து இவங்கள்ட்ட தாக்குதல் வாங்க முடியாமல் தான் போகிற நிறுத்தணும் ஒரு கட்டத்தில். இப்போ மறுபடியும் வந்து இவங்களுடைய தாக்குதல் வந்து தலைநகரத்தை நோக்கியே வருதுன்னு சொல்லிட்டு ஏமனை நினச்சி இஸ்ரேலும் ஒரு பக்கம் புலம்புறாங்க, அமெரிக்காவும் புலம்புறாங்க. இதுதான் அங்கேருந்து வந்து முக்கியமான நிலவரமாக இருக்குது. நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம்.